ஓம் ஸ்ரீ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. ஆனால் நீ வருந்தாதே. அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் உன் வராகியம்மா நானே இருக்கப் போகிறேன். பெண்ணுக்கு பெண்தான் எதிரி என்பதையும் தாண்டி இப்போது உனக்கான எதிரியாக ஒருவர் இருக்கிறாரே, யார் என்பதை நான் சொல்லட்டுமா? எப்போதும் உன்னிடம் நன்றாக சிரித்து பேசி பழகி கொண்டும் உனக்கு உற்ற உறவு போலும் உனக்கு நல்லது நினைப்பது போலவும் பேசிக்கொண்டிருக்கும் அந்த பெண் உனக்கு துணையாய் உனக்கு பக்கபலமாய் இருப்பவள் என நீ நினைத்து கொண்டிருப்பவர்தான். அவர் உன்னை சாமர்த்தியமாக ஏமாற்றி விட்டோம் என கர்வம் கொண்டு தன்னுடைய தோழிகளிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதே விஷயத்திற்காக நான் கூடிய விரைவில் அவளை ஏமாற்றத்தான் போகிறேன். நீ வருந்தாதே என் செல்லமே. உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து விட முடியாது. ஏனெனில் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கும் வராகி அம்மா, என் அன்பு குழந்தையான நீ கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை உருவாக்கியவர்களை சும்மா விட்டுவிடுவேனா என்ன? எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தி ஒன்று வா என சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உன் வராகி அம்மா எனக்கே கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை புரிந்து கொள். உன்னையும் உன் வீட்டையும் பார்க்க வரும்போதெல்லாம் கூட ஏதோ ஒரு எண்ணத்தோடும் ஏதோ ஒரு கோபத்தோடும் ஏதோ மனதிற்குள் போட்டி பொறாமையோடும் தான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறாள். உன் வேலையிலும் சரி, உன்னுடைய வருமானத்திலும் சரி, உன்னுடைய குடும்பத்திலும் சரி, பல விஷயங்களை பார்த்து அவர் மனதிற்குள் ஆதங்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் நீ கஷ்டப்பட்டு விட மாட்டாயா? எப்போது பார்த்தாலும் சிரித்து சந்தோஷமாகவே இருக்கிறாயா? நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாயா என அவள் மனதுக்குள் கருவிக்கொண்டே இருப்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் அத்தனையும் உன் வராகியம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உனக்கு எந்த விதத்தில் அவள் கெடுதல் செய்ய நினைக்கிறாளோ அதே விதத்தில் உன்னை காட்டிலும் அவள் கஷ்டத்தை அனுபவிக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். என்னதான் நீ வெளியில் மற்றவர்களிடம் சிரித்து பேசினாலும் உன் மனதிற்குள்ளும் எவ்வளவோ கவலைகளும் வருத்தங்களும் வேதனைகளும் இருக்கிறது என்பதை நான் மட்டும்தானே அறிவேன். அதை புரிந்து கொள்ளாமல், தன்னை போல்தான் மற்ற எல்லோரும் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் உன்னை அழிக்கக்கூடிய எண்ணத்துடனும் உனக்கு எப்படியாவது ஆபத்தை விளைவித்து விட வேண்டும், நீ நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவள் உன்னை சுற்றி வருவதால் தான் இதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் உன்னை காப்பாற்ற உன் வராகியம்மா நானே களமிறங்கிவிட்டேன். இனி நீ வருந்தவே வேண்டாமென் செல்லமே. அவள் உனக்கு செய்த கெடுதல் எல்லாமே இப்போது வேறொருவர் மூலமாக அவள் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அவள் கைவசத்தில் இருந்தும் அவள் கைப்பிடியிலிருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன். அவன் உனக்கு செய்யக்கூடிய கெடுதல் என்பது உன் குடும்பத்திற்கு நிம்மதியில்லாத தன்மையை உருவாக்கிவிடும் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் இப்போது உனக்கான ஆறுதலை சொல்லி உன் மனதிற்குள் அமைதியை கொண்டு வந்து அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் சரி செய்ய போகிறேன். எல்லாருக்கும் ஆறுதலை கொடு என சொல்லக்கூடிய நானே இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு, எல்லோரிடமும் கவனமாக விழிப்புணர்வோடு நடந்து கொள் என சொல்கிறேன் என் செல்லமே. சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள். சூழ்நிலை சரியில்லை, நானாக எதுவும் தவறு செய்யவில்லை என நீ நினைத்தால் அது உன் தவறுதான். ஏனெனில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களது எண்ணங்களையும் வாழ்க்கையையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது உன் கடமைதானே. சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மனிதர்களாகிய நீங்கள்தான் சரியாக கையாள வேண்டும். எல்லா சமயத்திலும் எல்லாரையும் முழுவதுமாக நம்பிவிடக் கூடாது என நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் உள்ளர்த்தத்தை கொஞ்சம் புரிந்து கொள். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, உனக்கென ஒருவர் கூட உண்மையாக இல்லையே என நினைத்து அழுகாதே. முதலில் உன்னை நீ புரிந்து கொள். உனக்குள்ளேயே நிறைய ஏற்றமும் இரக்கமும் உயர்வும் தாழ்வும் உன்னை சுற்றி இருக்கிறது. எதற்காகவும் யாருக்காகவும் யாரை விடவும் குறைந்த தாழ்வான பிள்ளை என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே. ஏனெனில் யாருக்கும் கிடைத்திடாத, யாரும் பெற்றிடாத பல பேரின்ப அதிர்ஷ்டங்களை பெறப்போகிற என் அன்பு செல்லப்பிள்ளை நீ என்பதை விரைவில் நான் உனக்கு உணர்த்துவேன். உன்னை நீயே முழுவதுமாக அறிந்து கொண்டால் எல்லா நாளும் உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான நாளாக மாறிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ வாழ்வது சரியோ தவறோ, ஆனால் உனக்கு பிடித்தபடி உன் மனசாட்சிப்படி உன் வாழ்க்கையை வாழப்பார். எந்த காலத்திலும் யாராலும் உனக்கு எந்த கெடுதலும் விளைவிக்காதபடி நான் உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் நிற்பேன் என் செல்லமே. இங்கு உனக்கு வந்து பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவிற்கு யாரும் அறிவாளிகளும் அல்ல, திறமைசாலிகளும் அல்ல. அப்படிப்பட்ட உனக்கான குற்றங்குறைகளை கண்டுபிடிக்க கூடிய அளவிற்கு கூட இங்கு யாரும் நல்லவர்களும் இல்லை என் செல்லமே.
மற்றவர்களிடம் போய் உன் பிரச்சனையை சொல்லி தீர்வுகள் கேட்கக்கூடிய அளவிற்கு நீ கெட்ட பிள்ளையும் கிடையாது. உனக்கென எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கிறது. நீ போய் ஒருவரிடம் நின்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள் அவ்வளவு பெரிய நல்ல குணங்களும் இல்லை, நல்ல செயல்களும் இல்லை. அதனாலேயே உனக்கான முடிவுகளையும் உனக்கான விஷயங்களையும் நீயே பார்த்து கொள்ள முயற்சி செய். எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கிறாய்? எதை செய்தாலும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் செயல்களை சரியாக செய்து கொண்டிரு. நீ யாருக்கும் கெடுதல் விளைவிக்காத வகையிலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்த செயலை செய்தாலும் அதன் மூலமாக உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி, நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி மலரும்படி நான் செய்வேன். இந்த உலகத்திலேயே தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக நீ வணங்க வேண்டியது உன்னுடைய குடும்பத்தையும் நீ செய்யக்கூடிய வேலையையும் தான். அதுதானே உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கிறது. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் உடனே சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறாய். நடக்காவிட்டால் துன்பப்பட்டு சோகத்தில் சோர்ந்து போய்விடுகிறாய். எல்லாவற்றிற்கும் உன் எதிர்பார்ப்புகள் தான் காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நினைத்தது இப்போது நடக்கவில்லை என்றால் அடுத்து நாளை நடக்கும், இல்லையெனில் நாளை மறுநாள் நடக்கும் என்கிற உண்மையை புரிந்து கொள். ஒருபோதும் ஒரு நாளும் யார் நினைத்ததையும் நடக்காமல் விட்டுவிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நடக்க வேண்டும் என எதிர்பார்த்த விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். முடியாத விஷயங்களை நினைத்து கவலைப்படாதே. எல்லாமே நீ நினைத்தது போல முடியும் என நம்பிக்கை கொள். உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கிறேன். நிச்சயமாக நீ நினைத்த எல்லா காரியங்களையும், நீ ஆசைப்பட்டு முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் முடித்து கொடுப்பேன். நீ உன் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலே உயர்ந்து வரும்போது சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் கொஞ்சம் இனிமையாக பேசி பழகு. எந்த காரணம் கொண்டும் வாழ்வில் வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டதன் காரணமாக உன் மனதிற்குள் ஆணவமோ அகங்காரமோ வந்துவிடக் கூடாது என் செல்லவே. அப்படி ஏதாவது ஒரு தவறான குணம் உனக்குள் வந்துவிட்டால் அடுத்து நீ கீழே இறங்கி போவாய். அப்படி கீழிறங்கும் வேளையில் நீ சந்தித்த மனிதர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய தேவை நேரிட்டால் அப்போது உன் மனம் வருத்தப்படும் அல்லவா? அப்போது அவர்கள் அதை சுட்டி காட்டுவார்கள். நீ நன்றாக இருந்தபோது என்ன ஆட்டம் போட்டாய், இப்போது அடங்கி போய் விட்டாயே என யாரும் உன்னை பார்த்து ஏளனமான வார்த்தைகளை கூறிவிடக்கூடாது. அதற்காக தான் இப்போது உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்தாலும் கூட பழையதை மறந்துவிடாமல் எல்லா மனிதர்களிடமும் அன்போடும் பாசத்தோடும் இனிமையாகவும் நடந்து கொள்ள சொல்கிறேன். நீ எக்காலத்திலும் யாரையும் சார்ந்து வாழ நினைக்காதே. மற்றவர்களை விட உயர்ந்து வாழ வேண்டும் என்ற நினைப்பு இருந்தால் போதும். அதை விட்டுவிட்டு இவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களைப் போல வாழ வேண்டும் என குறிப்பாக எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. நீ என்னிடம் சாதாரணமாக வந்து வேண்டுதல் வைத்தாலே நிச்சயம் எல்லா மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். அந்த வாழ்க்கையின் மூலமாகவே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கவனிப்பும் கௌரவமும் கூடும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. அறிந்தோ அறியாமலோ தவறு செய்வது மனித இயல்பு. அதை புரிந்து கொண்டு தவறு செய்யக்கூடிய மனிதர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் எல்லாம் உனக்கு நன்மையாக நடந்து முடியும். ஓம் வராகி.